தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழிந்த உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை புகழ்கிறோம். இயேசுவே உம்மை புகழ்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே உம்மை புகழ்கிறோம். பிதாவே உம்மை புகழ்கிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். ஆவியானவரே உம்மை புகழ்கிறோம். ஆவியானவரே உம்மை புகழ்கிறோம். ஆவியானவரை உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த திங்கள் கிழமை இரவு வேளையில நாம் அனைவரும் இந்த ஜெப இறைவார்த்தை ஆராதனை வழிபாட்டு வழியாக வாக்கு மாறாத, அன்பு மாறாத, இரக்கம் மாறாத, கருணை மாறாத நம்முடைய உண்மையான உன்னத கடவுளை நாம் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும், குறிப்பாக நாம் ஆபத்தான சூழ்நிலையில இருந்த பொழுது, நாம் துன்பமான சூழ்நிலையில இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்த போது, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் மன்றாடிய பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து அந்த துன்பத்திலிருந்தும் அந்த ஆபத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு துணையாக ஆறுதலாக இருந்து நம்மை காத்திருக்கின்றார். எனவே அந்த உண்மையான தூய உன்னத ஆண்டவரை நாம் ஆராதித்து வழிபட, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். ஆண்டவரை போற்றி புகழ துதிக்க மீண்டுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். ஹalleluya, 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 ஹalleluya. இதோ இந்த நாளிலே விசேஷமாக இந்த ஜெப இறைவார்த்தை ஆராதனை வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் உங்களுடைய சிறப்பான கருத்துக்களையும் ஜெபங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாக இந்த ஜெப வழிபாட்டின் தொடக்கத்திலேயே உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
இதோ இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டுடைய பரிசுத்த இரத்தத்தால் நாம் அனைவரும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்கப்பட்டோம். இரத்த கோட்டை என்பது நம்முடைய பரலோக வாழ்வு. கடவுள் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வானது நமக்கு இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தின் வழியாக கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்த அந்த நிலை வாழ்வை நாம் அனைவரும் நினைத்து ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே, உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தால் நீர் எங்களை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்டருளினீர் ஆண்டவரை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அதற்காக உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த நேரத்தில் இந்த பாடல் வழியாக ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், நாம் ஆர்ப்பரிப்போம். இந்த
இயேசுவே, என் தேவனே, என் தேவனே, இறைவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, நீதாமே விண்ணகமாகிய அந்த இரத்த கோட்டைக்குள்ளே, அந்த பரிசுத்த இடத்திலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாடுகள், உம்முடைய மரணத்தின் வழியாக ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து நீதாமே மீட்டு ஆண்டவரே, நிலை வாழ்வை, புதிய வாழ்வை நீதாமே எங்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, எங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து சாத்தானுடைய அடிமையில் இருந்தும், சாத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்தும், சாத்தானுடைய அடிமை வாழ்வில் இருந்தும் ஆண்டவரே, நீதாமே எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீரே. எங்களை நீதாமே முழுமையாக தந்தையோடு இணைத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுடைய வீடு அல்ல, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த நிலை வாழ்விலே, அந்த விண்ணக வாழ்விலே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அங்கு செல்வதற்காக நீதாமே இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே தன்னையே தயாரிக்க வேண்டும். தன்னுடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ள வேண்டும். நீர் எங்களுக்கு போதித்த கற்பித்த உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரே, அந்த பரலோக பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அருளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆவியானவரை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த உலகம் நிரந்தரமற்ற உலகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும், ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே நிரந்தரமற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலையான தேவன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த உன்னத பொக்கிஷத்தை, செல்வத்தை நாங்கள் பெறுவதற்காக இந்த உலக செல்வத்தை ஆண்டவரே நாங்கள் துச்சமென கருதும்படியாக, இந்த உலக செல்வத்தின் வழியாக உம்முடைய பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கும்படியாக, பிறருக்கு உதவி செய்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இரக்கத்தையும் அன்பையும் பிறருக்கு காட்டி வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேவனே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை தேடி மீட்க வந்த எங்கள் மீட்பரே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த உலகத்திலே தந்தையால் அனுப்பப்பட்டார் என்று நற்செய்தி கூறுகிறது. ஆமாண்டவரே, இழந்து போனதை தேடி மீட்கவே வந்தேன். பரிசுத்தவான்களுக்கல்ல, மாறாக பாவிகளுக்காகவே இந்த உலகத்திலே வந்தேன் என்று நீ சொல்கிறேன். மருத்துவன் நோயற்றவர்களுக்கு அல்ல, மாறாக யார் நோயோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கே மருத்துவன் தேவை என்று சொன்னீரேன். உங்களுடைய பலிகளை அல்ல, மாறாக உங்களுடைய இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னீரேன். ஐயோ, இதோ ஆயிரில்லாத ஆடுகள் போல் தவித்து ஏங்கிக் கொண்டிருந்த மக்களை தேடி வந்தீரேன். யார் எங்களுடைய துன்பங்களுக்கு ஆறுதல் தருவார்கள், யார் எங்களுடைய துன்பங்களை நீக்குவார்கள், யார் எங்களுக்கு நல்ல வாழ்வு கொடுப்பார்கள், யார் எங்களுக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த மக்களை இதாமே அன்பால் அரவணைத்தீர். இதோ சக்கேயு உம்மை காண்பதற்காக அவன் ஆவலாய் இருந்தான். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 1 முதல் 10 முடிய இறை வசனத்திலே அந்த சக்கேயு பாவி என்று அழைக்கப்பட்டவர், புறம்பே தள்ளப்பட்டவர், உம்மை தேடினார். அந்த சக்கேயு நீதாமே தேடி வந்தீரே, அவனுக்கு மீட்பை கொடுத்தீரே, அவனை கடவுளுடைய மகன் என நீதாமே எல்லா மக்களுக்கும் முன்பதாக அறிவித்தீரே. இதோ எங்களை தேடி இந்த ஜெப வேளையில நீர் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு மக்களையும் இந்த ஜெபத்தை காணுகின்ற, இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் நீ தேடி வந்திருக்கின்றேன். ஆமாம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய தேவன். உம்மால் அன்றி ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை. உம்முடைய அன்பு மருளும் இறக்க பெருக்கமும் என்னாலும் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த பாடல் வழியாக என்னை தேடி இயேசு வந்தார், என்னுடைய வாழ்வை மாற்றிவிட்டார் என்று சொல்லி சக்கேயு மகிழ்ச்சியோடு பாடுகிறது போல நாமும்
ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை நாம் பாடி அவரை துதிப்போம். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். Hallelujah, நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். உன்னை தேடி இயேசு வந்திருக்கின்றார். உங்களை தேடி இயேசு வந்திருக்கின்றார். உங்கள் குடும்பங்களை தேடி இயேசு வந்திருக்கின்றார். நோயாளிகளை தேடி இயேசு வந்திருக்கின்றார். பாவிகளை தேடி இயேசு வந்திருக்கின்றார். பாவிகளை ரட்சிப்பதற்காக, நோயாளிகளுக்கு பூரண சுகம் கொடுப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக இயேசு உங்களை தேடி வருகிறார். மகனாரே, நான் மகனாரே, அப்பா பிதாவே என்று உரைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். இதோ இயேசு உங்களை தேடி வந்திருக்கின்றார். என் மகனே, என் மகளே, என்னை தேடுகிறாயா? என்னை பார்க்க விரும்புகிறாயா? இதோ உன்னை தேடி நான் வருகிறேன். என்னை பார்க்க விரும்புகிறேன். உன்னை தேடி நானே வருகிறேன். உனக்கு நான் மீட்பை கொடுக்க வருகிறேன். உன் பாவங்களை மீட்க வருகிறேன். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வருகிறேன். உன்னில் தந்து வருகிறேன். உன்னோடு விருந்துள்ள வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மிடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறார். சுகமானே, நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார். இயேசுவே, 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 வாரும் இயேசுவே, வல்லமையோடு வாரும் இயேசுவே. ஆண்டவரே, எங்களோடு இறங்கி வாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, நான் பாடுவேன். அல்லேலூயா, நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு இருந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு அழிந்து போகும் ஆண்டவரே. அதோ அந்த படகுல உம்முடைய அப்போஸ்தலர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நீர் உறங்கிக் கொண்டிருந்தீர் ஆண்டவரே. கடலிலே பெரும் கொந்தளிப்பும் காற்றும் அடிக்க ஆரம்பித்தது. படகானது இங்கும் இங்குமாக அது கவிழ்ந்து போகக்கூடிய நிலையிலே அது அசைந்து கொண்டிருந்தது. மிகவும் மோசமான ஒரு நிலையில அந்த சீடர்கள் ஆண்டவரே, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்று பயந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை
நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுக்கு காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் கதறினார்கள், கத்தினார்கள், உம்மை எழுப்பினார்கள். ஆண்டவரே நீர் சொன்னீரே, ஏன் உங்களுக்கு இந்த குறைவான விசுவாசம்? மந்த புத்தி உள்ளவர்களே, நான் உங்களோடு இருந்தும் என் மீது நீங்கள் விசுவாசம் கொள்ளவில்லையா? என்னை நீங்கள் நம்பவில்லையா? உங்கள் ஆண்டவர் உங்களோடு நான் இருக்கிறேன், எதற்கு பயம்? எதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள்? நான் உங்களோடு இருக்கும் அளவும் உங்களை ஒன்றும் அணுகாது, வாதை கூடாரத்தை அணுகாது, எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாது. ஏனென்றால் தேவகுமாரன் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரே, கடலையும் காற்றையும் அடக்கினீரே, அவர்களை காப்பாற்றினீரே. இதோ எங்களை நீ காப்பாற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த ஜெப வழிபாட்டில கலந்து கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தைக்குள்ளாக நாங்கள் செல்ல இருக்கிறோம். இயேசுப்பா, நீ இறை வார்த்தை வழியாக எங்களோடு பேசுகின்றேன். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய இறை வார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். ஆண்டவரே, எல்லா இடங்களுக்கும் சென்று கடவுளுடைய இறையரசை பற்றி போதித்தீரே. உம்முடைய போதனையை கேட்க மக்கள் அவளோடு வந்தார்கள். உம்முடைய போதனை வல்லமை மிகுந்த போதனையாக இருந்தது, அதிகாரமிக்க போதனையாக இருந்தது, ஆச்சரியமுள்ள போதனையாக இருந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அசுத்த ஆவிகள் அலறி அடித்து ஓடின என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, உம்முடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, உம்முடைய வார்த்தை உண்மையானது. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் ஆவியானவரை எங்கள் மீது பொழிவீராக. ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி வருவாராக. ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பாராக. உண்மையின் வழியிலே ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. ஆண்டவரே, அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜெப வழிபாட்டிலே நாம் அனைவரும் இன்றைய நற்செய்தி வாசகமான லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 46 முதல் 50 முடிய
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு ஒரு அருமையான பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்க இருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே நம்முடைய மனங்களையும் உள்ளங்களையும் நாம் அனைவரும் திறந்து வைத்து ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திக்கு நாம் அனைவரும் முழுமையாக செவிமடுக்க தயாராவோம். இன்றைய நற்செய்தியானது யார் பெரியவர், யார் உயர்ந்தவர் என்பதை பற்றி இங்கு நாம் அனைவரும் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் அனைவரும் மற்றவருடைய பாராட்டுகளை பெறுவதற்கு நான் பெரியவன், நான் மற்றவர்களால் புகழப்பட வேண்டும், நான் மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு பெரியவன், அவருடைய பாராட்டுக்கு உரியவன், அல்லது என்னுடைய அந்த மரியாதையையும் என்னுடைய அந்த ஒரு புகழையும் நான் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே நாம் என்ன செய்கிறோம்? ஆவல் கொள்ளுகின்றோம், ஆசைப்படுகிறோம். மற்றவருடைய புகழ்ச்சியை மற்றவர்களுக்கு முன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு பெரியவனாக என்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகின்றோம். இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மிகவும் இடரல் படுத்திக் கொண்டிருக்கின்ற, நம்முடைய மனங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நான் எப்படி மற்றவர்களுக்கு முன்னால் என்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும்? என்ன எல்லாரும் பெரியவனை நினைக்கணும், என்னை எல்லோரும் புகழ வேண்டும், நான் மற்றவர்களுக்கு முன்னால் உயர்ந்தவன் என்பதை நான் காட்ட வேண்டும், அதை மற்றவர்கள் ஆமோதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். அதுதான் பல நேரங்களிலே நம்மை மிகவும் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மனசுக்குள்ளேயே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே புகைந்து கொண்டிருக்கின்றோம். அதை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு படிப்பினையை அவர் கொடுக்க இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனை வாட்டி வதைக்கக்கூடிய 2 தீய காரியங்கள் என்ன தெரியுமா? ஒன்று தற்பெருமை, பிரைட். இரண்டாவது பொறாமை, ஜெலசி. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மறித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற, நம்மை ஆட்டி படைக்கின்ற 2 தீமைகள் என்னவென்றால் பெருமை, அதாவது தற்பெருமை, இன்னொன்று பொறாமை. இந்த 2 தீமையான காரியங்களால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல துன்பங்களுக்கு ஆளாகின்றோம், பல பேருடைய வெறுப்புகளுக்கு ஆளாகிறோம், பல பேருடைய சண்டை போடுகிறோம், பலரோடு நம்முடைய பகையை நாம் வளர்த்துக் கொள்ளுகின்றோம். காரணம் என்னவென்றால் தற்பெருமை, பொறாமை. இந்த தற்பெருமையும் பொறாமையும் சகோதர சகோதரிகளே அண்ணன் தங்கச்சி போல, பிரதர் சிஸ்டர், இவர்கள் இருவரை போல. எங்கு தற்பெருமை இருக்கிறதோ அங்கு பொறாமை இருக்கும், எங்கு பொறாமை இருக்கிறதோ அங்கு தற்பெருமை இருக்கும். சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் வழியாக, இந்த இறைவார்த்தையின் வழியாக நம்முடைய மனித வாழ்வில், கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு பொறாமை இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, மாறாக தாழ்ச்சி இருக்க வேண்டும், மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பாராட்டக்கூடிய மனம் இருக்கணும் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் அனைவரும் இறைவார்த்தைக்குள்ளாக வருவோம். தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. யாரு அவர்கள்? தங்களுக்குள்ளாக யார் பெரியவர்கள் என்று அவருடைய வாக்குவாதம் எழுந்தது. யார் இந்த அவர்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள். எதற்காக அவர்கள் தங்களுக்குள்ளாக பெரியவர்கள், யார் நமக்குள்ள பெரிய ஆளு என்று சொல்லி ஏன் அந்த ஒரு வாக்குவாதம், சண்டை அவர்களுக்குள்ளாக எழுந்தது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்கள், இயேசு 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார்.
அந்த 12 சீடர்களும் இயேசுவோடு அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவர்களும் சென்றார்கள். அவரோடு உணவு அருந்தினார்கள், அவரோடு படுத்து உறங்கினார்கள். அவரோடு பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய அந்த ஒரு நட்பையும் அவர்கள் பெற்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 12 சீடர்களை அன்பு செய்தாலும் அவருடைய அந்த பணி வாழ்விலே, அவருடைய அந்த நற்செய்தி பணி வாழ்விலே ஒரு சில நேரங்களிலே அவர் ஒரு சில சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். உதாரணத்திற்கு இதே நற்செய்தி லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்தை பார்க்கின்றோம். இறை வசனம் 28 முதல் 36 முடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் பெறுவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறுவது. அதாவது 12 சீடர்களை கூட்டி போறாரு. 9 சீடர்களை கீழே நிப்பாட்டிட்டு, மலைக்கு கீழே நிப்பாட்டிட்டு என்ன செய்யறாரு, 3 சீடர்களை மட்டும் என்ன செய்யறாரு, அவரோட மலைக்கு கூட்டி போறாரு. அந்த 3 சீடர்கள் யாரும் உங்களுக்கு தெரியும். அதாவது ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். யாகப்பர், அருளப்பர் 2 பேரும் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க. ஜெபதேவனுடைய மக்கள் 2 பேர்கள், ஜேம்ஸ் அண்ட் ஜான். 12 பேர் இயேசுடைய சீடர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வின் ஒரு முக்கியமான நிகழ்வாகிய பாடுகள் படுவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார், கடவுளத்தில் போய் ஜெபிக்கிறார். அங்கு ஒரு தோற்றம் மாறுகிறார். இந்த உருமாற்றத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 பேரை மட்டும் கூட்டி போறார். அப்ப 3 பேர் மலைக்கு போறாங்க. அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தோற்றமானது மாறுகிறது. அங்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார். மோயிசும் எலியாசும் அங்க வர்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பேசுறாங்க. இந்த ஒரு இறை காட்சியை, இந்த ஒரு ஆண்டவருடைய காட்சியை பார்த்த இந்த சீடர்கள் ரொம்ப பூரித்து போறாங்க, ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு, அந்த காட்சி முடிந்த உடனே இதை நீங்க யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 பேர் கீழே வந்த உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இதை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு கண்டிப்பா சொன்னாரு. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இயேசுவுக்கு தெரியாம இந்த 3 சீடர்கள் நினைச்சிருப்பாங்க, மற்ற 9 சீடர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து வைக்கல, நீங்க சும்மா கீழே நின்றுட்டு இருந்தீங்க, நாங்க கடவுளை பார்த்தோம், கடவுளுடைய காட்சியை பார்த்தோம், அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி நிச்சயம் வச்சிருப்பாங்க. 3 பேர் சின்ன ஒரு காரியத்தை ஒரு பெருசா, ஏன் அவங்களுக்கு முன்னாடி தாங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறோம். எங்களுக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல, நீங்க முக்கியமானவங்க கிடையாது, நாங்க தான் முக்கியமானவங்க. ஏசு எங்களை தான் அதிகமா நேச்சர். இப்படி நிச்சயமா இவங்க வச்சிருப்பாங்க, கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு பேசியிருப்பாங்க, பொறாம வரக்கூடிய அளவுக்கு பேசியிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம குடும்பத்திலே நடக்கக்கூடியதுதான். ஓகே, நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருப்பாங்க. அம்மா நினைச்சிருப்பாங்க, ஒரு பையனுக்கு ஏதாவது ஒரு மொபைல் ஏதாவது பொருளை பாய்க்கிறது பையன் என்ன செய்வான், தன்னுடைய அண்ணனையோ தங்கச்சியோ கோவப்படுத்துக்காக வீட்டு அம்மா எனக்கு அப்படி கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்க, அப்பா எனக்கு அதை கொடுத்தான்னு சொல்லி அவருக்கு கோபத்தோட போராம இருக்கக்கூடிய அளவு வீட்டில் பேசுறது நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னொரு சூழ்நிலையில பார்க்கிற சகோதர சகோதரிகளே, இந்த யாகப்பரும் அருளப்பரும் 2 சகோதரர்கள் என்ன செய்றாங்க, அவங்க அம்மா போய் என்ன செய்றாங்க, இயேசுகிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன விண்ணப்பம் வைக்கிறாங்க, என் மகன் 2 பேர் தான், நீங்க ஆட்சி உரிமையோட பரலோகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் ஒருத்தன் வலது பக்கமும் இன்னொருத்தன் இடது பக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு, 2 பிள்ளைங்க வலது பக்கம் இருக்கிறது இடது பக்கம் இருக்கிறது என் கையில கிடையாது, அது யார் கையில் இருக்கு, என்னுடைய விண்ணக தந்தையுடைய கையில் இருக்கு. அவர் தான் அதை முடிவு செய்ய, நான் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு, அந்த அம்மாவுக்கு பதில் சொன்னாரு. இது மற்ற சீடர்களுக்கு 10 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இங்க 10 பேர் இருக்கிறோம், நம்ம கிட்ட இழிச்ச வாங்கலாம். இந்த அம்மா போய் இந்த 2 பிள்ளைகள் மட்டும் கூட்டிட்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் சிபாரிசு பேசுறாங்க. அங்கேயும் அவர்களுக்குள்ளாக ஒரு பொறாமை, ஒரு போட்டி, தங்களுக்குள்ளாக ஒரு கோபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவன் அதிகமாக அன்பு செஞ்சிருவாரோ, இல்லாட்டி இவனுக்கு கொஞ்சம் அதிகமாக பொறுப்பை கொடுத்துருவாரோ, பதவியை கொடுத்துருவாரோ. எனவே அவர்களுக்குள்ளாக சகோதர சகோதரிகளே, யார் பெரியவன் என்கிற இந்த ஒரு போட்டியானது மிகவும் ஆழமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ரா உணவுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்குள்ள யார் பெரியவன் சொல்லி என்ன செய்து பேசுறாங்க. எனவே இங்கு
இந்த சீடர் இருக்கிறார், யார் பெரியவர் என்ற வாக்குவாதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்றாங்க, விவாதம் பண்றாங்க. எனக்குரிய 2 பேர் அவங்க எல்லாரும் வந்து சட்டம் போட்டுக்கிறாங்க. ரொம்ப சத்தமா அவங்க பேசுறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காதுல வந்து விழுகிறது. இயேசு என்ன கூறுகிறார்? இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து. சகோதர சகோதரிகளே, இந்த பொறாமைக்கு பைபிள்ல வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தொடக்க நூல் 4வது அதிகாரம், அதாவது உலகத்துல முதல் முறையாக கொலை நடக்கிறது. முதல் கொலை நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சி. ஆதாம் அவனுக்கு வந்து 2 பையன்கள், காயின், ஆபேல். இது தொடக்க நூல் 4வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அதாவது காயின் வந்து நிலங்களை வந்து உழுகிறான், ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிறான். அப்ப இந்த 2 பேரும் தங்களுடைய அந்த விளைச்சலில் தாங்க செய்த அந்த தொழில வந்து முதல் பொருளாகிய முதல் என்னது அந்த கனியாகிய அதை எடுத்துருச்சாங்க. ஆண்டவருக்கு வந்து பலியிட போறாங்க, ஒப்பு கொடுக்க போறாங்க, நன்றி செலுத்த போறாங்க. இதுல நீங்க பாக்குறீங்க, காயின் வந்து என்ன செய்யறான்? கடவுளுக்கு தன்னுடைய விளைச்சலில் வந்து முதல் தரமான ஒரு விளைச்சலை வந்து அவன் கொடுக்கல, கீழ்த்தரமான கடைசி ஒரு விளைச்சலை வந்து கொண்டுட்டு போறான். காணிக்கா ஒப்பு கொடுக்குறான். கடவுள் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? அந்த காணிக்கை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். ஏன்னா அவன் மனசுல வந்து நினைச்சது வந்து கெட்ட எண்ணம். கடவுளுக்கு எதுக்கு நான் முதல் விளைச்சலை கொடுக்கணும்? கடவுளுக்கு வந்து தேவையில்லாத நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா ஆபேல் வந்து நெஞ்சான், அந்த ஆட்டுக்குட்டியில வந்து முதல் தரமான ஒரு ஆட்டுக்குட்டியை நெஞ்சான். ஆண்டவத்தை வந்து கொண்டு போய் கடவுள் எனக்கு வந்து இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு நன்றியுள்ள எண்ணத்தோட, முதல் தரமான ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து நினைச்சான், பலி ஒப்பு கொடுக்கிறான். கடவுள் என்ன செய்யறாரு? ஆபேலுடைய பலியை வந்து ஏற்றுக் கொடுக்கிறான். எனவே காயின் என்ன செய்கிறான்? தன்னுடைய தம்மின் மீது பொறாமை கொள்ளுகிறான். அந்த பொறாமை கோபமாக மாறுகிறது. அந்த கோபம் கொலை செய்ய தூண்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பொறாமை எண்ணம் வரவே கூடாது. எந்த மனிதனுடைய உள்ளத்துல எண்ணத்துல வந்து பொறாமை வருகிறதோ, பொறாமை தோன்றுகிறதோ, அப்பொழுதே என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறாமை என்கிற அந்த எண்ணத்தை, அந்த தீய எண்ணத்தை, தீய அந்த குணத்தை நாம் அடியோடு அழித்து விட வேண்டும். அப்படி அழிக்காவிட்டால் அந்த பொறாமை நம்மை அழித்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆனது? காயின் என்ன பண்ணான்? அந்த பொறாமையினால் தன்னுடைய தம்பியின் மீது கோபம் கொண்டு அவனை கொலை செய்து விட்டான். சகோதர சகோதரிகளே, 2வது 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 18. அதுல இவனை பார்க்கிறோம். சவுல் இஸ்ராயேல் மக்களுடைய முதல் அரசனாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சவுல். அந்த சவுல் என்ன செய்கின்றார்? தாவீது மீது பொறாமைப்படுகிறார். தாவீது மீது பொறாமைப்பட்டு தாவீதை கொலை செய்ய அவர் வழி தேடுகின்றார். சகோதர சகோதரிகளே, ஆனால் தாவீது கடவுளுடைய ஊழியனாக இருந்ததால் கடவுள் என்ன செய்கின்றார்? சவுலுடைய அந்த பொறாமையான எண்ணத்தால் தாவீதை கொலை செய்ய நினைக்கின்ற அந்த ஒரு திட்டத்திலிருந்து, அந்த ஒரு காரியத்திலிருந்து தாவீதை கடவுள் காப்பாற்றுகின்றார். எனவே பொறாமை என்கிற அந்த கெட்ட குணம் நம்முடைய இருக்கவே கூடாது, தவறு. 2வது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெருமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு குணம் என்றால் பெருமை. 2 பேரும் ஜெபிக்க போனாங்க ஆலயத்துக்கு. ஒருத்தர் பரிசேயி, இன்னொருத்தர் வந்து ஆயக்காரன். அந்த பரிசேயி என்ன பண்ணா? கோயில போய் பீடத்துக்கு முன்னாடி நினைஞ்சான். தன்னுடைய நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஆண்டவத்தை வந்து நெஞ்சான், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் இந்த பாவியை போல கிடையாது. நான் வந்து என்னுடைய சர்ச்சை போட்டு எல்லாத்தையும் நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் வந்து செய்யறேன். நான் ஒரு பாவியே கிடையாது. நான் வந்து ஒரு யோகியே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? தன்னை பற்றி பெருமையாக பேசினார். சகோதர சகோதரிக்கிறேன். அந்த ஆயக்காரனும் தாட்சியோடு தன்னுடைய தலையை குனிந்து, ஆண்டவரே நான் பாவி, இந்த பாவியின் மீது இரக்கமாயிரு என்று சொல்லி கோயிலுக்கு வெளியில நின்று, வாசல நின்று தன்னுடைய மார்புல தட்டிக்கொண்டே ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணான். ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டான். இப்போ இயேசு கேட்டார், 2 பேரும் ஜெபம் பண்ணாங்களே, யாருடைய ஜெபத்தை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று நீங்க நினைக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார்கள், அந்த ஆயக்காரன். ஆம் சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு முன்னால் யார் தற்பெருமையோடு நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடி
சிதறடித்தார் என்று சொல்லி நாம் அனைவரும் லூக்கா எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் அந்த 56 மரியாளுடைய பாடலில் பார்க்கிறோம். அரியணையில் உள்ளவர்களை அகற்றினார், செருக்குற்றவர்களை சிதறடித்தார், வலியோரை அவர் விரட்டி அடித்தார், செல்வரை அவர் வெறுங்கையராய் ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கடவுளுக்கு முன்னால் தற்பெருமை ஆகாது. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சகோதர சகோதரிகளை மத்திய எழுதின நற்செய்தி 23வது அதிகாரம் இறைவசனம் 1 12 முடிய பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்கள்? மக்களுடைய புகழை பெறுவதற்காக நல்ல பெரிய பெரிய உடைகளை போட்டுக்கொண்டு தெருவில் வந்து நினைச்சாங்க. அப்படியே மக்கள்கிட்ட வந்து காட்டுறாங்க, இந்த பாருங்க, எங்களை பாருங்க, நாங்க தான் வந்தனது பெரியவங்க, நீங்களா எங்களை மதிக்கணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட வந்தனது. அவங்களுடைய மரியாதை வந்து வாய்ப்புசாம கேட்டாங்க. மக்கள்கிட்ட முன்ன நடிச்சு தாங்க தான் பெரியவங்க, தாங்க தான் வந்தனது நல்லது சொல்லி வந்தனது நடித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற? நீங்கள் மக்களுக்கு முன்னாடி வந்தது வேறு புகழுக்காக நீங்க என்ன செய்றீங்க? அவங்கள்ட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க, தப்பு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு செஞ்சாரு. அவர்களை வந்து கண்டித்தார். அவர்கள் கடவுளை மறந்து தன்னுடைய பேருக்காக புகழுக்காக மக்களிடத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சகோதர சகோதரிகளை, அதே போல வந்து தாட்சிக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின நற்செய்தி 3வது அதிகாரம் அங்கு பார்க்கிறோம் 22 30 முடிய. திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவரோ உயர வேண்டும், நானே தாழ வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். எனவே இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து ஒரு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை வந்து இங்கு இந்த நற்செய்தியில வந்து அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டும்? யூத சமுதாயத்தில், யூத மதத்தில் 12 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் கடவுளுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் படிப்பதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ அவர்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை வந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பொருட்டா கருத மாட்டாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒண்ணுமே கிடையாது. எனவே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் நடுவில் நிறுத்தி என்ன கூறுகின்றார்? இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இந்த சிறு பிள்ளை வந்து முக்கியம் இல்லாத ஒரு பிள்ளை. இந்த சிறு பிள்ளைக்கு வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, யாரும் இந்த சிறு பிள்ளை வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால், அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே தாட்சி உள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகின்றார். சகோதர சகோதரிகளை, சிறு பிள்ளையை பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இந்த சிறு பிள்ளையை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, முக்கியத்துவம் இல்லாத இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? தாட்சி வேணும். தாட்சியான உள்ள இருந்தா தான் யாருமே கண்டுகொள்ளாம யாராவது ஒரு மூலையில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் நிச்சயமா நம்ம போய் கண்டுகொள்வோம். ஆனா நமக்கு வந்து தற்பெருமை, நமக்கு வந்து புகழ், இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா யாருமே கண்டுகொள்ளப்படாத ஒரு ஆளை போய் பேச மாட்டோம், அவங்கள்ட்ட பேச மாட்டோம். யார் நல்ல உடையடித்து வராங்களோ, யார் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு அருமையான ஒரு பாடத்தை கூறுகின்றார். யார் முக்கியமில்லாதவர்களாக இருக்கிறார்களோ, யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, யாருமே கண்டுகொள்ள முடியாத மக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தாட்சி உள்ளவர்கள் என்பது உறுதியாகிறது என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அதற்கடுத்து, உங்களை என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்று கூறுகின்றார். சகோதர சகோதரிகளை, இங்கு சிறியவர் என்பது தாட்சி உள்ளவர். யார் உங்களில் தாட்சி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் விண்ணரசிலே பெரியவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இன்னைக்கு நீங்களாம் நினைக்கலாம், அதாவது இந்த உலகம் என்ன நினைக்குது? யார் ரொம்ப தாட்சி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, யார் அமைதியா ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து
உழைக்க தெரியாதவங்க, அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாதவங்க, புத்தி இல்லாதவங்க, அறிவில்லாதவங்க, மூளை இல்லாதவங்க சொல்லி வந்து இந்த உலகம் நினைக்குது. அவங்கள பார்த்து எல்லாரும் ஏளனமா சிரிக்கிறாங்க. ஆனா கடவுளுக்கு முன்னாடி அவங்க தான் பெரியவங்க. யாரு தாட்சி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, பெரியவர்களாக இருந்தாலும் தங்களை தாழ்த்தி கொண்டு பணிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சகோதர சகோதரிகளே நீதிமான்கள், அவர்கள் தான் பெரியவர்கள். இந்த மனுஷனாயா பெரியவன் அப்படின்னா அது வளத்தில் கிடையாது, அவன் செல்வத்தில் கிடையாது. பெரிய வசதியா இருந்தாலும் உயர்ந்தவனாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளே அவர் எவ்வளவு ஒரு தாழ்ச்சி உள்ளவராக, ஒரு பண்புள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் சகோதர சகோதரிகளே மக்கள் பார்க்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு தெரியும் 25ஆம் தேதி வந்து உலகத்திலே, அதாவது நம்ம இந்திய நாட்டில் வந்து மிகவும் சிறப்பாக புகழப்படக்கூடிய பெரிய ஒரு இசை மேதை பாலசுப்ரமணியம் வந்து அவர் இறந்தார். நானும் அந்த நிகழ்ச்சியை வந்து அவருடைய அந்த இறக்க நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டது. அதுல வந்து நிறைய பேர் அவரை பத்தி வந்து பேசுவாங்க. யாருமே அதிகமா வந்து அவருடைய பாடல்களை பத்தி அதிகமா பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவர் வந்து ஒரு பெரிய பாடகர், அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா பாடகரை விட ஒரு பெரிய மனிதர், ஒரு நல்ல மனிதர், ஒரு பண்பாளர். எந்த இடத்துக்கு போன ஒரு சின்ன பிள்ளை கூட நல்லா பாடினா கூட அந்த பிள்ளையை பேசுவாரு, போய் பாராட்டுவாரு, நல்லா அழகா பாடினாங்க. மேடையில வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒரு சின்ன பிள்ளை கூட அவரோட வந்து பாடினா கூட வந்து அந்த பிள்ளையை வந்து தட்டி கொடுப்பாரு. அடுத்து வந்து தன்னுடைய பாடல வந்து ஏதாவது வந்து தவறு இருந்தா கூட ஒரு சின்ன பிள்ளை வந்து நல்லா கூட பாட கூட அதை கூட வந்து நினைச்சுவாரு, ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக, ஒரு சிறந்த மனிதராக, ஒரு தாட்சியுள்ள மனிதராக, எல்லோரையும் வந்து அரவணைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் சொல்லி தான் வந்து மக்கள் வந்து சொன்னாங்க. நம்முடைய திறமையை வந்து பாராட்டுவாங்க, அது ஒரு புறம். ஆனா அந்த திறமையை விட நம்ம நல்ல குணத்தை தான் சகோதர சகோதரிகளை உலகம் பார்க்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய திறமைகள் நம்முடைய வாழ்வுடைய வளர்ச்சிக்கு உதவினாலும் நம்முடைய நல்ல குணங்களே, நம்முடைய நல்ல பண்புகளே சகோதர சகோதரிகளே நம்மை கடவுள் முன்னிலையிலும் மனிதர் முன்னிலையிலும் ஒரு சிறந்த மனிதர்களாக உயரதைக்கு செய்யும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் யோசித்து பார்த்தேன். நிறைய பேர் நினைச்சுவாங்க, ஐயோ இந்த பெரிய பாடகர் வந்து இறந்திருக்கே கூடாது, இறந்துட்டாரே, அதை தாங்க முடியல வந்து நம்ம பேசலாம். ஆனா உலக நீதி என்ன தெரியுமா, பைபிள்ல வந்து ஒரு புத்தக சபையுள்ள உரையாளர் ஒரு புத்தகம் எழுதிருக்கு. அழுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, சிரிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மகனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திறமையான இருந்தாலும் சரி, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறந்துதான் ஆகணும். புரிஞ்சா? இது ஒண்ணு ஒரு பெரிய என்னது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா நம்மளோட இந்த நம்ம ரத்த பாசம் உள்ளவங்க, நம்ம அப்பா அம்மா தங்கச்சி தாங்க நமக்கு வந்து. ஆனா அதுதான் நியதி, எல்லாரும் இறக்கத்தான் போறோம். நீங்களும் இறக்கத்தான் போறீங்க, நானும் இறக்கத்தான் போறோம், அவங்களும் இறக்கத்தான் போறாங்க, இவங்களும் இறக்கத்தான் போறாங்க. ஆனா என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம இருந்த வரைக்கும் என்ன பண்ணி இருக்கிறோம், ஒரு நல்ல மனிதர்களாக எப்படி வாழ்ந்துக்கிறோம், அதுதான் முக்கியம். எனவே சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய அருளை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனைவரும் பொறாமை, தற்பெருமை என்கிற இந்த சாத்தானுடைய தீய குணங்களை விட்டுவிட்டு நாங்கள் தாழ்ச்சி என்கிற அந்த புண்ணியத்தை, நீர் உண்மையே தாழ்த்தினீர் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மை நீர் தாழ்த்தினீர். அதனால் இன்றைக்கு விண்ணக கடவுளால் நீர் உயர்த்தப்பட்டிருக்கின்றீர். அன்னை கன்னிமரியாள் தன்னை தாழ்த்தினாள், அவளும் கடவுளால் வேறு பெற்றவள் என்று சொல்லி உயர்த்தப்பட்டாள். கடவுளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே யார் தன்னை முழுமையாக தாழ்த்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பார்வையிலே உயர்த்தப்பட்டவர்களாக, உயர்ந்தவர்களாக, வேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து நாம் இந்த ஒரு வரத்திற்காக ஆண்டவரிடத்தில் இந்த ஒரு ஜெப வழிபாட்டில் கொண்டாடுவோம். ஆமென்.
இதோ உம்மையே நீ தாழ்த்தி இந்த சிறிய அப்பத்தின் வடிவில உம்மை எங்களுக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடவுளுடைய நிலையிலே நீர் இருந்தாலும் அடிமையின் கோலம் பூண்டு அவமானமான சிலுவையிலே உம்மையே கையளித்து ஒரு பாவியை போல உம்மையே நீர் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக அந்த அவமானமான சிலுவையை நீர் ஏற்றுக்கொண்டீரே. உம்மையே சிலுவையிலே சாவும் அளவுக்கு உம்மையை நீர் தாழ்த்தினீரே ஆண்டவரே. அடிமையின் கோலம் பூண்டீரே ஆண்டவரே. எதற்காக? எங்களுக்காக. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் தாட்சி இல்லாமல் தற்பெருமை கொண்டு ஆணவத்தாலும் தன்னலத்தாலும் தலக்கணத்தாலும் ஆண்டவரை தாண்டவம் ஆடுகிறோமே. அந்த பாவத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டாலும் இருக்கிறது போல மற்றவர்களுக்கு நடித்து ஒன்றுக்கும் இல்லாத ஒரு பேருக்காக, ஒரு புகழுக்காக எங்களையே அலட்டிக் கொள்ளுகிறோமே. அந்த ஒரு சூழ்நிலையை நினைத்து நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் அடிப்படையான காரணம் என்ன? எங்களுடைய போராமை, எங்களுடைய போட்டி மனப்பான்மை, எங்களுடைய பகை, எங்களுடைய தற்பெருமை, எங்களுடைய தாண்டவம், அலட்சியமான எண்ணம். இதுதான் ஆண்டவரே எங்களை உம்மை விட்டு பிரிக்கிறது. உம்முடைய அன்பிலிருந்தும், உம்முடைய இரக்க பெருக்கத்திலிருந்தும், உம்முடைய பரிசுத்த பிரசனத்திலிருந்தும் எங்களை பிரிக்கக்கூடியது எங்களுடைய தற்பெருமை. ஏதோ மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே, மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் ஆண்டவரே. இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு பிதற்றுகிறோம், எவ்வளவு நாங்கள் எங்களையே பகட்ட ஆன ஒரு ஆட்களாக மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் காட்டிக் கொண்டுகிறோம். இதெல்லாம் வேஷ்யம் ஆண்டவரே, இதெல்லாம் பொய்யான வாழ்வு ஆண்டவரே. இந்த வாழ்வு நிலைக்காது. ஒரு நாள் இந்த வாழ்வு முடிந்துவிடும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்கக்கூடியது எங்களுடைய நல்ல பண்புகள், எங்களுடைய நல்ல வாழ்வு, மனிதாபிமான வாழ்வு, மனிதாபிமான நல்ல பண்புகள் தான் ஆண்டவரே நிலைத்திருக்கும். எனவே உம்முடைய மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிள்ளைகளாக, தாட்சி உள்ளவர்களாக வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. ஏதோ இந்த நேரத்தில் என் பாவங்களை நினைத்து ஆண்டவரே நான் வருந்துகிறேன். என்னுடைய போராமையால், என்னுடைய தற்பெருமையால் எவ்வளவு உள்ளங்களை நான் நொறுக்கி இருக்கிறேன், எவ்வளவு பேரை நான் காயப்படுத்தி இருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு நான் பகையாளியாக மாறி இருக்கிறேன். இதோ இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. மாற்றுமே.
தற்பெருமை கொண்டே என்னை மாற்றும் இயேசுவே. பொறாமை கொண்டே தற்பெருமை கொண்டே என்னை மாற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே பாவிகளான எங்களை ஆண்டவரே நீர் மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய இரக்க பெருக்கம் இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போய்விடுவோம். ஆண்டவரே, துன்பத்திலே நாங்கள் சோர்ந்து துயரத்திலே நாங்கள் மடிந்து போய்விடுவோம். ஆண்டவரே, எவ்வளவுதான் நாங்கள் பாவங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் அக்கிரமம் செய்தாலும் ஆண்டவரே, உம்மை விட்டு எங்களால் அகன்று போக முடியாது. ஆண்டவரே, உம்முடைய இரக்க பெருக்கத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆசீர்வதியும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் மண்டியிட்டு ஆண்டவரே மனமுடைந்து கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அந்த குருடன் ஆண்டவரை கண்ணீரோடும் மிக வேதனையோடும் இயேசுவே, நாசரேத்தில் இயேசுவே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி உம்மிடத்தில் அவன் பார்வைக்காக, சுகத்திற்காக, தன்னுடைய பார்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக உம்மிடத்தில் அவன் மன்றாடினான். ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவரே அவனை நீதாமே ஆசீர்வதித்திர, அவனுக்கு பார்வையை கொடுத்திர. ஆண்டவரே, ஆண்டவரே, யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் அந்த பாவத்தில், அந்த உபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண்ணை அவர்கள் உம்மிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்லும்படியாக மோசே கட்டளை கொடுத்திருக்கிறார். நீர் என்ன சொல்கிறீர் என்று உம்மிடத்திலே கேள்வி கேட்டார்கள். ஆண்டவரே, அமைதியோடு இருந்தேன். அந்த பெண்ணை ஆண்டவரே நீர் அவளை முழுமையாக மன்னித்தீர். ஆண்டவரே, அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டீர். ஆண்டவரே, உங்களிடத்திலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மீது எரியட்டும் என்று சொன்னீரே. அவர்கள் எல்லோரும் கற்களை கீழே போட்டுவிட்டு அமைதியாக அவர்கள் திரும்பி சென்றார்கள். அந்த பெண்ணை நீர் ஏறெடுத்து பார்த்து, உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டீரே. யாரும் என்னை தீர்ப்பிடவில்லை ஆண்டவரே, கல்லை எரியவில்லை ஆண்டவரே என்று சொன்னாள். நானும் உன்னை தீர்ப்பிட, நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன் பாவங்களை மன்னிக்கிறேன். இனிமேல் தப்பு செய்யாதே, தவறு செய்யாதே, சமாதானமாய் போய் என்று சொல்லி அவளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து உடைய இரக்கத்தை காட்டினீரே. எங்கள் மீதும் இரக்கத்தை காட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே தாட்சி இல்லாமல் தற்பெருமையோடு ஆண்டவரை பொறாமையான உள்ளத்தோடு நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னால் போராமைப்படாமல் இருக்க முடியவில்லை. மற்றவர்கள் வசதியோடு இருப்பதை பார்த்து போராமைப்படுகிறேன், மற்றவர்கள் அழகாக இருப்பதை பார்த்து போராமைப்படுகிறேன், மற்றவர்கள் நல்ல ஒரு வேலையில இருப்பதை பார்த்து நான் போராமைப்படுகிறேன். ஆண்டவரே, போராமை என்கிற குணத்தால் ஆண்டவரே என்னுடைய வாழ்வு சின்னாபின்னமாக சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இந்த போராமையான குணத்தை என்னிடமிருந்து அகற்றும், என்னிடமிருந்து முழுமையாக நீக்கிவிடும். ஆண்டவரே, எதற்கெடுத்தாலும் தற்பெருமையான பேச்சு, எதற்கெடுத்தாலும் என்னையே உயர்த்தி பேசுகின்ற ஒரு பேச்சு, மற்றவர்களை மட்டம் தாழ்த்தி, மற்றவர்களை தாழ்த்தி, மற்றவர்களை குறை சொல்லி, மற்றவர்களை கேவலப்படுத்தி, நான் என்னையே தற்பெருமையாக பேசி
பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னுடைய தற்பெருமையான பேச்சுக்களால் எவ்வளவோ மனங்களை காயப்படுத்திருக்கிறேன். என் சகோதரிகளை காயப்படுத்திருக்கிறேன், என் குடும்பத்தாரை காயப்படுத்திருக்கிறேன், என் குடும்பத்தாரோடு பகையமாக இருந்திருக்கிறேன். என்னுடைய தற்பெருமையான பேச்சுக்களால் என்னோடு வாழக்கூடியவர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், என் அயலார்கள், என் நண்பர்கள் அனைவரையும் என்னுடைய தற்பெருமையான தலக்கணமான ஒரு பேச்சால் நான் அவர்களை என்னை விட்டு என்னுடைய அன்பிலிருந்து அவர்களை நான் தள்ளிவிட்டிருக்கிறேன் ஆண்டவர். இதோ என்னை மன்னியும் ஆண்டவர, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர. ஆண்டவரே, தற்பெருமையான பேச்சுக்களை இதோ இந்த நாளில் என்னை விட்டுவிடும்படியாக என்னை ஆசீர்வதியும். தலக்கணமான எண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆழ்ந்தரமான எண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆண்டவர. அடக்கமான உள்ளத்தை தாரும், அடக்கமான மனதை தாரும், அமைதியான மனதை தாரும், மற்றவர்களை ஆதரிக்கின்ற மனதை தாரும் ஆண்டவரே. பிறரை பாராட்டக்கூடிய நல்ல உள்ளத்தை தாரும். பிறரிடத்திலே நான் நல்லத்தை பார்க்கின்ற பொழுது, பிறருடைய திறமைகளை பார்க்கின்ற பொழுது அவர்களை பாராட்டக்கூடிய, அவருடைய நல்ல குணங்களை பாராட்டக்கூடிய அந்த தாராள உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. திறந்த உள்ளத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுவினிடத்தில் உன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து, இயேசுவே, என்னை நீதாமே ஒரு தாழ்ச்சியுள்ள உம்முடைய மகனாக மாற்றும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே மன்றாட, இயேசு தன்னுடைய தாட்சியை உனக்கு கொடுப்பார். திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னால், மக்களுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தினார். அவருடைய நிதியழிவார அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் இறைவனின் மகன், இறைவனின் செம்மறி, பாவங்களை போக்க வந்தவர். இவரை குறித்தே நான் உங்களிடம் பேசினேன். இவரை மெசியா, ஆண்டவர் என்று சொன்னார். அவர் உயர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொன்னார். திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னால், மக்களுக்கு முன்னால் அவர் பொய் சொல்லவில்லை, தன்னை ஒரு பெரியவனாக காட்டிக்கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய உண்மையான நிலையை திருமுழுக்கு யோவான் ஏற்றுக்கொண்டார், தன்னையே தாழ்த்தி கொண்டார். உன்னுடைய உண்மையான நிலையை மற்றவர்களுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் என்னை மதிக்க மாட்டார்களே, மற்றவர்கள் என்னை பெரியவராக நினைக்க மாட்டார்கள் என்று சொல்லி பொய் சொல்கிறாயே. உன்னுடைய குடும்பத்தை பற்றி, உன்னுடைய நிலையை பற்றி எவ்வளவு பொய்யை சொல்லி மக்களுக்கு முன்னால் நாம் நடித்திருக்கிறோம், ஏமாற்றி இருக்கிறோம். மன்னிப்பு கேட்போம். மன்னிங்க ஆண்டவரே, நிறைய பொய் சொல்லி இருக்கிறேன். ஒரு வரட்டுக்கு வருவதற்காக நிறைய பொய் சொல்லி இருக்கிறேன். மற்றவருடைய பாராட்டையும் புகழையும் பெறணும் அப்படிக்காண்டி நிறைய பொய் சொல்லி இருக்கிறேன் என்னை பத்தி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் தாட்சியோடு வாழ்வேன், நல்ல ஒரு பண்புகளோடு வாழ்வேன், தற்பெருமையோடு வாழ மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம். இயேசுவே, எங்களை நீர் ஆசீர்வதிங்க, எங்களை நீங்க தான் காப்பாற்றுங்க என்று சொல்லி இந்த பாடல் வழியாக நாம் அனைவரும், இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது, நீர் எங்களோடு தங்குகிற பொழுது, எங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என்னை பற்றிக்கொள், என்னோடு இணைவாயானால், என்னோடு இருப்பாயானால் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இணைவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகின்றார். அஞ்சாதே என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் அனைவரும் நம்மையே தயார்படுத்துவோம். அஞ்சாதே, அஞ்சாதே, நான்
என்னன்பு உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என்னுடைய அன்பு உன்னோடு இருக்கும். நான் உன் கடவுளாக இருப்பேன், உன் நேசராக இருப்பேன். அஞ்சாதே, கலங்காத மகளே, தாட்சியோடு இரு, தற்பெருமை கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை படைத்த கடவுள் நான், உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் நான். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் பொருட்களும் உடைகளும் உடைமைகளும் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம். அதை குறித்து நீ தற்பெருமை பேச முடியாது. இது என்னுடையவை என்று நீ சொல்ல முடியாது. ஏனென்றால் உன்னை படைத்த கடவுள் நான், உலகத்தை படைத்த கடவுள் நான். நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன். எனவே உன்னுடைய வாழ்க்கையில நீ அகங்காரம் கொள்ளாதே, ஆணவம் கொள்ளாதே. அடிமையாக வாழ், அன்போடு வாழ். அன்புக்கு நான் அடிமை என்று கூறப்பட்டிருக்கிறது. எவ்வளவுக்கு நாம் அன்போடு இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு நாம் அடக்கமான, அமைதியான, தாட்சியான ஒரு உள்ளத்தோடு மற்றவர்களோடு பேசுகிறோமோ, அவ்வளவுக்கு மற்றவர்கள் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள், நம்மை நேசிப்பார்கள். நம்முடைய அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல பண்புகளையும் அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள். அதுதான் நமக்கு தேவை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் என்ற பாடலை பாடுவோம். வலிமை வார்த்து
அன்பின் விண்ணக தந்தையை இறைவா, உம் திருக்குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையை தாழ்த்தி எங்களோடு அவர் தங்குவதற்கு இந்த நற்கருணை வழியாக அவர் தன்னை முழுவதுமாக எங்களுக்கு விட்டு சென்றார். சிலுவையிலே தன்னை முழுவதுமாக கையளித்து அடிமை என்கிற கோலம் பூண்டு எங்களுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவர் தன்னையே கையளித்து எங்களை பாவத்திலிருந்தும் சாத்தானுடைய அடிமை வாழ்விலிருந்தும் மீட்டருளினார். நாங்களும் இயேசுவை போல எங்களுடைய வாழ்வில் தாழ்ச்சியோடும் தலக்கணமில்லாத சாந்தமான உள்ளத்தோடு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, தாட்சியோடு வாழ்வோம். தற்பெருமை இல்லாமல் சாந்தமான உள்ளத்தோடு பிறரை ஏற்றுக்கொண்டு பிறருடைய வாழ்விலே நாம் அனைவரும் அவர்களுக்கு அன்பையும் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் அனைவரும் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் என்றும் நம்மை தாட்சியான உள்ளத்தோடும் அதே நேரத்திலே பிறரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய உள்ளத்தோடும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இறுதி பாடலாக இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் என்ற பாடலை பாடு இந்த ஜெபத்தை நாம் அனைவரும் முடிவு செய்வோம்.